தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளனர். இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்வை ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் பரப்புரையாக மாற்ற பாஜக திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஒரே நாளில் 6 மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜகவின் முக்கிய தேசிய நிர்வாகிகள் தமிழகத்தில் முகாமிட்டு வேட்பாளர்களுடன் இணைந்து மனு தாக்கலில் பங்கேற்க உள்ளனர். பாஜக நிர்வாகிகள் மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர்களும் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என தமிழக பாஜக தலைமை தெரிவித்துள்ளது. மதுரையை மணிப்பூராக மாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி துடிப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கலவரத்தை தூண்ட நினைத்தவர்களின் சதியை முறியடித்த மதுரை மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். அண்ணன் தம்பியா, அக்கா தங்கையா, உறவு முறையோடு பாசமா பழகிற மதுரை மக்கள் செம புத்திசாலிகள். அதனாலதான் கலவரத்தை தூண்ட நடத்தவங்களோட சதிய சிறப்பாக முறியடிச்சீங்க. அதற்காக உங்க பாதப்படர்களை தான் தொட்டு நான் நன்றி கூறுகிறேன். அமைதியையும் வளர்ச்சியையும் சகோதர பாசத்தையும் முன்னிறுத்தக்கூடிய தமிழ்நாட்டோட டிஎன்ஏவுக்கு மாறா சொந்த மண்ணுக்கும் சொந்த மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கட்சியா என்டிஏ இருக்கு. தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு அளிக்கும் வரியில் ₹1 எவ்வளவு திரும்ப கொடுக்கிறது, பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறது என்பதை தெரிவிக்க முடியுமா என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதல்வர் ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். மதுரை திருமங்கலம் அருகே பரப்புரையில் ஈடுபட்ட அவர், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாலே நிதி நெருக்கடியை சமாளித்து விடலாம் என்று கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கட்டக்கூடிய வரி பணம் எங்க போகுது? தமிழ்நாட்டுக்கு 80,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம்னு அவர் சொல்லி இருக்கிறார். மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு கோயல் அவர்களே, அப்படியே கொஞ்சம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற நீங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதியை கொடுத்திருக்கீங்க என்பதையும் சேர்த்து சொல்லுங்க. அப்பதான் தமிழ்நாட்டை நீங்க எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறீங்கன்னு தெளிவா புரியும். பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்களுக்கு தர அதே அளவு நிதி பெறுவ தமிழ்நாட்டுக்கு நீங்க வழங்கினா தமிழ்நாட்டு கடனை அடைஞ்சு நமக்கு நிதி நெருக்கடி இருக்காது. எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு எங்க கிட்டே பணம் எங்கன்னு போகுதுன்னு கேட்கிறீங்களே, இது நியாயமா? திமுக தலைவர் ஸ்டாலின் சந்தர்ப்ப சூழலை பொறுத்து அடிக்கடி நிறம் மாறுவார் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், தமிழ்நாட்டில் ஒத்த கொள்கை உள்ள கட்சிகளின் கூட்டணி என்று கூறிக்கொண்டு புதுச்சேரியில் அதே கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்டாலின் உரிய வாய்ப்பளிக்கவில்லை என்றார். மேலும் புதுச்சேரியின் மதுபான சந்தை ஸ்டாலின் கண்ணை உறுத்துகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய தலைவர் அடிக்கடி நிறம் மாறுவார். சந்தர்ப்ப சொல்லிக்கு தக்கவாறு முடிவெடுக்கக்கூடியவர் ஸ்டாலின். அங்க தமிழ்நாட்டில் என்னன்னா, இன்னைக்கு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதுல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை கட்சி, முஸ்லீம் எல்லாம் இருக்குது. இங்க அங்க ஒத்த கொள்கையுடைய கட்சின்னு சொல்றாங்க. இங்க வந்தா அந்த கூட்டணி கட்சிக்கு நான் போட்டார். 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதே திமுக அரசின் சாதனை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்த பின்னர் முறைகேடாக சென்ற பணம் மீட்கப்பட்டு கஜானா நிரப்பப்படும் என நெய்வேலி பரப்புரை கூட்டத்தில் அவர் பேசினார். 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு. 5 ஆண்டு திராவிட முன்னேற்றக்கூடிய சாதனை, திரு ஸ்டாலினுடைய அரசாங்க சாதனை. நம்ம எல்லாம் கடன்காரனாக்குறதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. சரி, கடன் வாங்குறீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குதா? அப்படின்னு இந்த பணம் எங்க போச்சு? ஓர் இடத்துக்கு போச்சு. மீண்டும் அதிமுக ஆட்சி மக்கள் துணையோடு மலரும். முறைகேடாக சென்ற நிதிகள் எல்லாம் பெறப்படும், கஜானா நிரப்பப்படும். எந்த சக்தியாலும் விடுதலை சிறுத்தைகளை விலை கொடுத்து வாங்க முடியாது என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் வன்னியரசுவை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருமாவளவன் பேசுகையில், பணம் கொடுத்து வாக்கு பெறும் அரசியலை மறுக்க வேண்டும் என்றும்
இலவசத்தை அறிவிப்பவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்து மதச்சார்பின்மையை முன்வைக்கும் திமுக கூட்டணியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். எப்படியெல்லாம் திருமாவளவனை விமர்சிக்க முடியுமோ அப்படி விமர்சிக்க விரும்புகிறார்கள். நமக்கு எதிரான கருத்துக்களை கட்டமைக்கிறார்கள். ஒரே காரணம்தான், எந்த சக்தியாலும் விலைக்கு வாங்க முடியாத சக்தி விடுதலை சிறுத்தைகள். ஆசை வார்த்தை காட்டி கசப்பு வார்த்தைகளை பேசி விடுதலை சிறுத்தைகளை ஒருபோதும் எவராலும் வீழ்த்த முடியாது என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் எதையாவது பேச வேண்டும் என்று எண்ணி அவதூறுகளை பரப்புகிறார்கள். நான் போட்டியில் இருந்து விலகியிருக்கிறேன். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் எம்பி விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். மேலும் வேலூர் தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் அக்கட்சியின் முன்னாள் அகில இந்திய செயலர் விஸ்வநாதன் போட்டியிடுவார் என பொதுச் செயலர் கே சி வேணுகோபால் அறிவித்துள்ளார். அதிமுக என்ற போர்வையை போர்த்திக் கொண்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள் நுழைய பார்க்கிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆலங்குடி தொகுதியில் அமைச்சர் மெய்யநாதனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் எடப்பாடி பழனிசாமி மூலம் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை இயக்க பார்க்கிறார்கள் என்று கூறினார். பிஜேபியை நாம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம்னு தெரிஞ்சு அதிமுக போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எடப்பாடி பழனிசாமிங்கிற ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தமிழ்நாட்டை எப்படியா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. நாம மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்கிறத நாம இந்த தேர்தலில் சட்ட தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோம். கடலூர் மாவட்டத்தின் 9 தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார். அவர் பேசியபோது சாலையில் சென்ற ஆம்புலன்ஸை குறிப்பிட்டு அதில் பிணம் போகவில்லை, பணம் போகிறது என கூறினார். மேலும் ஊழல் மற்றும் லஞ்சமில்லாத நிர்வாகம் தேவை என்றும் பணம் அல்லது இலவச வாக்குறுதிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். உதயசூரியன், இரட்டை இலை, தாமரை, கை சின்னங்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெறச் செய்தாலும் மக்கள் தோல்வியடைந்ததாகவும் சீமான் குறிப்பிட்டார். பள்ளிக்கு, கல்லூரிக்கு அல்லது வேலைக்கு சென்று திரும்ப போகிற நம்ம பிள்ளைகள் பத்திரமாக வீடு வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இவர்கள் ஆட்சியில் 1000 கொடுத்தார்கள் அம்மாவுக்கு, 5 ஆண்டு முடிந்து விட்டது. அடுத்து வந்தால் 2000 தருகிறோம். என்னது, பிச்சை காசை கூட்டி தருகிறார்களா? யாரு காசு? நீங்க என்ன கர்ண மகாராசா பரம்பரை? ராஜராஜ சோழன், அரசேந்திர சோழன் வாரிசுகள். சொத்தை வித்துட்டு நீங்க எங்களுக்கு கொடுக்கிறீர்கள். எங்கிருந்து எடுக்கிறீர்கள் இந்த 1000 2000? எங்கிருந்து? என் மக்களின் மானத்தை ஏலம் போட்டு வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தன்மானமிக்க தமிழ் சமூகம் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். பட்டியலின மக்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த திமுக வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வழங்க மறுப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் பட்டியலின மக்களுக்கு திமுக இழைத்த சமூக அநீதிகள் ஏராளம் என குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் துரோகத்தை பட்டியலின மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு அவர்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என கூறி வரும் தேர்தலை புறக்கணிக்க வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்.